கேரளா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கஞ்சி புழுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கஞ்சி தான், அது கூடவே காய்கறி தட்டைப்பயிரெலாம் சேர்த்து செய்கிற ஒரு புழுக்கு கூடி இருக்குது. கஞ்சி செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ப்ரௌன் பச்சரிசி தான் எடுத்திருக்கு. நம்ம தேங்காய் பால் தான் இது வேக வைக்கிறது. மண் கலத்தில் தான் நான் வச்சிருக்கு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். 6 to 7 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸ் இருக்கிற தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுகி அதுக்குள்ளே போட்டுருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு ஊடி போட்டு இடையில இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. நல்லா கொதித்து வற்றி நெய் மாதிரி அரிசி வேகணும். அந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் கூட நைப்பு சேர்த்துருக்கு. அரிசி நல்லா வெந்து கஞ்சியோட கன்சிஸ்டன்சி கரெக்டானதுக்கு பிறகு தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். பால் கஞ்சி ரெடியாக இருக்குது. புழுக்கு செய்யறதுக்காக கொஞ்சம் காய்கறி, தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருக்கு. 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அடிகட்டியாக இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே மாற்றிருக்கு. அதுக்குள்ளே 2 கப் அளவுக்கு பப்பாளி, 2 கப் அளவுக்கு சேனக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு நேந்திரக்காய், 1 கப் அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு, 1 கப் அளவுக்கு செப்பாங்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய். வேகிறதுக்கான தண்ணி கூடி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இடித்து சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 10 to 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சிருக்கு. காய்கறி, கிழங்கு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புழுக்கு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இதே மாதிரி குழஞ்சி மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாராளமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. புழுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த பால் கஞ்சி புழுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம்.